அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கத்தாரியல் ராணிமகள் ரசி. தற்பொழுது திருகோணமலையிலிருந்து உங்களுடன் பேசுகின்றேன். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எனது வீடியோக்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வீடியோவுக்கு செல்வோம். வாழ்க்கையில் நாம் செய்யும் சிறிய உதவிகள் கூட ஒரு நாள் பெரிய வாய்ப்பாக திரும்பும். வாழ்க்கையில் நாம் செய்யும் சிறிய உதவிகள் கூட ஒரு நாள் பெரிய வாய்ப்பாக திரும்பும். அதனால் நல்லதை செய்ய தயங்காதீர்கள். ஏனெனில் நல்ல மனசுக்கு வாழ்க்கை எப்போதும் பதில் தரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையைத்தான் இன்று நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்தான் அருண் என்ற இளைஞன். அவன் மிகவும் சாதாரணமானவன். பெரிய கனவுகளோ பணமோ ஆதரவோ எதுவும் இல்லை. ஆனால் அவனிடம் இருந்தது ஒரு நல்ல மனசு மட்டும். ஒரு நாள் வேலை தேடி நகரத்துக்கு போக முடிவு செய்தான். அவனிடம் இருந்த பணம் மிக குறைவு, ஆனால் நம்பிக்கை அதிகம். பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த போது ஒரு வயதான பாட்டி அவனிடம் வந்து கேட்டாள், மகனே, இந்த முகவரிக்கு எப்படி போவது? அருண் தன்னுடைய பஸ்ஸை ஆல்மோஸ்ட் மிஸ் ஆகும் அளவுக்கு இருந்தாலும் அந்த பாட்டியை உதவி செய்ய முடிவு செய்தான். அவரை சேஃபாக அந்த இடத்துக்கு அழைத்துச் சென்றான். பாட்டி கேட்டாள், மகனே, உனக்கு நான் என்ன செய்யலாம்? அருண் சிரித்து கொண்டு சொன்னான், நீங்க சேஃப் ஆக வந்ததுதான் போதும் பாட்டி. அவன் போனான். நாட்கள் கடந்தது. அருணுக்கு வேலை கிடைக்கவில்லை. பணம் முடிந்தது. ஒரு நாள் பசி கொண்டு ஒரு ஹோட்டல் முன்பு நின்றான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கார் அங்கே நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் அதே பாட்டி. ஆனால் இப்போது அவள் மிகவும் செல்வந்தி போல இருந்தாள். அவள் அருணை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள். மகனே, நீங்க தானே அந்த நாள் உதவி செய்தது? அருண் சிரித்தான். அவள் அவனை உடனே உள்ளே அழைத்தாள். உணவு கொடுத்தாள். அவனுடைய கதையை கேட்டாள். அந்த பாட்டி யார் தெரியுமா? அவள் ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர். அவள் சொன்னாள், நான் உன்னை அந்த நாள் பார்த்தபோதே தெரிந்தது, நீ நல்ல மனசுக்காரன். என் நிறுவனத்தில் வேலை செய்ய தயார்தானா? அருண் அதிர்ச்சி. அவன் கண்ணீர் விட்டு ஆம் என்றான். காலம் சென்றது. அருண் அந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய பதவிக்கு உயர்ந்தான். ஒரு நாள் அவன் அந்த பாட்டியிடம் கேட்டான், பாட்டி, நான் அந்த நாள் உதவி செய்யவில்லை என்றால்? அவள் சிரித்தாள். அப்போ நீ இங்க இருக்க மாட்டே. வாழ்க்கையில் நாம் செய்யும் சிறிய உதவிகள் கூட ஒரு நாள் பெரிய வாய்ப்பாக திரும்பும். அதனால் நல்லதை செய்ய தயங்காதீர்கள். ஏனெனில் நல்ல மனசுக்கு வாழ்க்கை எப்போதும் பதில் தரும்.